தமது காருண்யத்தினாலே 8 மாதங்கள் நம்மோடு கூட இருந்த இந்த வருஷத்தில் இப்போது 9வது மாதத்துக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பன். ஒரு மேய்ப்பனுக்கு தன் ஆடுகளினுடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கும். அப்படி அறிந்தவர் தான் நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் என்ன சொல்லுகிறார் என்றால், தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். உலகத்தின் காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி மறைபொருளான தெய்வீக காரியங்களை நமக்கு உணர்த்துகிறார். மேய்ப்பன் என்று சொல்லுகிற போது உலக பிரகாரமான மேய்ப்பன், ஆடுகள் என்று சொல்லுகிற போது உலக பிரகாரமான ஆடுகள். அந்த மேய்ப்பன் ஆடுகளினுடைய சரீரத்திற்கு தேவையான ஆகாரத்தை கொடுப்பதிலே அவன் சிறந்தவன். ஆகையினாலே அவன் புல்லுள்ள இடங்கள், அமர்ந்த தண்ணீர், அவருடைய அந்த ஆடுகளை நடத்துவது, இப்படியாக உலக பிரகாரமான மேய்ப்பன் ஆடுகளின் மேலே கரிசனை உள்ளவன். இங்கே ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்து இந்த 8 மாதம் அவர் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொன்னார். நீங்கள் பூமிக்குரியவைகளை தேடுவதற்கு மரித்தீர்கள். நீங்கள் மரித்தீர்கள். இப்பொழுது பூமியில் உள்ளவைகளை அல்ல, இப்பொழுது மேலானவைகளை தேடும்படி நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் உலகத்தாரோடு நாம் இருந்தாலும் உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, உலகமும் அது உள்ளவைகளும் ஒளிந்து போகும். ஆனால் மேலானவைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகள், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்க. மேலானவைகள், அந்த மேலானவைகளான தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற போது உலகத்தில் நீங்கள் எதை தேடுவதற்காக இரவும் பகலும் உங்களுடைய தேவைகள், அதை நீங்கள் தேடாமலேயே மேய்ப்பன் உங்களுக்கு தருவார். அந்த வகையில் தேவன் ஒவ்வொரு மாதமும் பரிசுத்த ஆவியானவர், சத்தியத்தை தருகிற சத்திய ஆவியானவர், அந்த சத்தியத்தை தருகிற போது உலகத்துக்குரியவைகளினாலே, உலக சிந்தைகளினாலே, உலக மேன்மையினாலே இருதயமும் சிந்தையும் நிறைந்திருக்கிற அந்த தேவனுடைய பிள்ளைகள் அந்த சத்தியத்தை அறிகிற போது, அந்த சத்தியம் உலகத்துக்குரிய நிலைமை, உலகத்துக்கு உரிய சாயல், உலகத்துக்கு உரியதான நிறைவு, இவைகளிலிருந்து விடுதலை பெற்று தெய்வீக சாயல், தெய்வீக மேன்மை, இவைகளினாலே நாம் நிறையும்படியாக தேவன் ஒவ்வொரு மாதமும் நமக்கு அதற்கு உரிய சத்தியங்களை நமக்கு ஒவ்வொரு மாதமும் கொடுத்து வருகிறார் என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நமக்கு அவர் தருகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாகும்படிக்கு உங்கள் நிமித்தம், அவருடைய தரித்திரத்தினாலே
ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் ஆ, தரித்திரனானாரே. உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரரானாரே. திரும்பவும் படிங்க எல்லாருக்கும் அந்த வசனத்தை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. இந்த வசனத்தின் மேலே கையை வைத்து நான் இன்றைக்கு இந்த வசனத்தை விளங்குவதல்ல, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே நான் விளங்கிக் கொள்ள சத்திய ஆவியானவராகிய நீர் எனக்குள்ள வந்து போதியும். நீங்கள் சத்தியத்தை அறியுங்கள். அந்த சத்திய ஆவியானவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அப்படியானால் ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சத்திய ஆவியானவராகிய நீர் வந்து இந்த வசனத்தை இப்பொழுது ஏதோ 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ எனக்கு போதிப்பது அல்ல, இந்த மாதம் முழுவதற்கும் இந்த வசனம் என்னை தெய்வீகத்துக்குரியவனாக என்னை நீர் மாற்றும். நான் தடை செய்கிற உலகத்தின் ஞானம், உலகத்தினுடைய வல்லமை என் இருதயத்தை சிந்தை விட்டு நீங்குவதாக என்னை தாழ்த்தி ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இங்கே 2 விதமான பர்சனாலிட்டிஸ். ஒன்று தேவ மனுஷன், இன்னொன்று பூமியில் இருக்கிற மனுஷர். தேவ மனுஷன் தேவனாய் இருந்தவர், தேவனுக்கு சமமாய் இருந்தவர் மனுஷரானார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மனுஷீக சரீரத்தில் தேவன் வாசம் பண்ணினார். அந்த மனுஷீக சரீரத்தில் எல்லாருக்குள்ளேயும் பாவம் வாசமாக இருக்கிறது. மனுஷனை போன்ற சரீரம் அங்கே இருக்கிறது, ஆனால் அதில் பாவம் இல்லை. அங்கே தெய்வீகம் இருக்கிறது. இந்த தெய்வீகம் நிறைந்து இருந்தவர் இவர். தெய்வீகத்தினாலே he was rich in godliness. தெய்வீகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தார். அப்போ தெய்வீகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்த அவர், மனுமக்கள் இந்த தெய்வீக ஐஸ்வர்யம் அதில் தரித்திரராய் இருக்கிறார்கள். தெய்வீகம் அவர்களுக்குள்ளாக இல்லை. ஆனால் இங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கிறார். அவர் மனுஷ சாயலில் இருக்கிறார். ஆனால் அவருக்குள்ளாக தெய்வீகம் ஐஸ்வர்யமாக இருக்கிறது, நிறைவு. பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசுவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். அவர் மனுஷன்தான், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். ஆனால் தெய்வீக ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருந்தார். இப்போ அவருடைய நோக்கம் என்ன? மனுஷன் உலகத்துக்குரிய ஐஸ்வர்யத்தினாலே, ஐஸ்வர்ய சிந்தைகளினாலே, எண்ணங்களினாலே நிறைந்திருக்கிறார்கள். இப்பொழுது கூட மனுஷர்களாக சாயல், ஆனால் அவர்களுக்குள்ளாக கிறிஸ்தவர்கள் தான், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் தான். ஆனால் அவர்களுக்குள்ளாக எந்த நிறைவு இருக்கிறது? உலக சாயலினுடைய நிறைவு இருக்கிறதா? தெய்வீக சாயலினுடைய நிறைவு இருக்கிறதா? ஒவ்வொரு மாதமும் தேவன் நம்மை பிரித்தெடுத்தார். உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்.
உலகத்துக்குரியவைகளிலிருந்து நாளுக்கு நாள் பழைய மனுஷன், உலகத்துக்குரிய பழைய சிந்தை உடைய மனுஷன், பழைய மனுஷன், உலக சிந்தைகளினாலே நிறைந்த மனுஷன், உலகத்தினுடைய ஐஸ்வர்ய சிந்தைகளினாலே, உலகத்தினுடைய மேன்மையின் சிந்தைகளினாலே, உலக பெருமையின் சிந்தைகளினாலே நிறைந்திருக்கிற மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷீகம் நாளுக்கு நாள் அழியவும் தெய்வீகம் காட்லினஸ் நாளுக்கு நாள் மனுஷனுக்குள்ளாக வந்து அவன் பழைய சாயலை களைந்து போட்டு மெய்யான நீதி, பரிசுத்தம் இவைகளினாலே நிறைந்திருக்கிற போது அவர் நமக்கு ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், நமக்காக அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர், ஆனால் நம்மை அந்த தெய்வீக ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றும்படி தம்மை தாமே தாழ்த்தினார், தரித்திரரானார். தரித்திரர் என்று சொல்லுகிற போது எம்டி, தரித்திரரானார். என்ன தரித்திரம்? தெய்வீகம் இல்லாத தரித்திரம். தெய்வீகம் இல்லாதவரானார். அப்ப தெய்வீகம் இல்லாதவராகி பாவத்தை தன் மேலே ஏற்றுக்கொண்டு இந்த மனுஷனை உலகத்துக்குரியவனாக மாற்றுகிற பாவத்தினுடைய வல்லமையை மனுஷனாலே, மனுஷனுடைய அறிவினாலே, மனுஷனுடைய திறமையினாலே, மனுஷனுடைய நீதியினாலே அந்த பாவத்தின் வல்லமையை மனுஷன் அழித்து அதிலிருந்து விடுதலை விட முடியவில்லை. தமது நீதியின் கிரியைகளினாலே, தமது தான தர்மங்களினாலே மனுஷன் உலகத்தினுடைய வல்லமையிலிருந்து விடுதலை பெற முடியவில்லை. ஆக இவர் என்ன செய்தார்? நம்ம எல்லோரையும் தெய்வீகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக மாற்றும்படி, இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருக்கிற நம்மை அந்த உலகத்தினுடைய மேன்மையினாலே நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிற உலகத்தின் வல்லமை, பாவத்தின் வல்லமை, பிரபஞ்சத்தினுடைய வல்லமையிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவர் வருவதை காட்டிலும் மொத்தமாக தன்மேலே ஏற்றுக்கொண்டு உலகத்தில் உள்ள சகல மனுஷர்களுக்குள்ளேயும் இருக்கிற அந்த பாவத்தினுடைய வல்லமையை அழிக்க வேண்டும் என்பதற்காக சர்வலோகத்தின் பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே மரித்ததினாலே நாம் எல்லாரும் மரித்து விட்டோம். எல்லாரும் பார்த்து சொன்னார், உலகத்தில் எல்லாரையும் நாம் எல்லாரும் மரித்து விட்டோம். ஆகையினால் தான் நீங்கள் மரித்தீர்கள், உலகத்துக்கு மரித்தீர்கள், இந்த பலவீனத்துக்கு மரித்தீர்கள், இல்லை இந்த தரித்திரத்திற்கு மரித்தீர்கள், இந்த நோய்களுக்கு மரித்தீர்கள். நாம் எல்லாரும், நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், நாம் எல்லாரும் சொல்லணும். ஒவ்வொருவரும், இப்பொழுது நான் அல்ல. பிசாசு என்ன செய்கிறான்? ஒவ்வொருவருக்குள்ளேயும் நான் என்கிற சிந்தையை கொண்டு வந்து வைக்கிறான். நான் யார் தெரியுமா? நான் எந்த ஊர் என்ன தெரியுமா? என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? உலக பெருமையோடு இணைக்கிறான், உலக இன்பங்களோடு இணைக்கிறான், உலக ஐஸ்வர்யத்தோடு இணைக்கிறான், உலக மேன்மையோடு இணைக்கிறான். ஆனால் இந்த இயேசு என்ன செய்கிறார்? நீங்கள் இந்த மேன்மைக்கு மரித்தீர்கள், மரித்தீர்கள். இப்பொழுது பிழைக்கிறது நான் அல்ல. இப்பொழுது தேவன் நம்ம கொண்டார்மத்தை ரிசீவ், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், நாம் மரித்தோம். உலகத்தினுடைய சகல காரியங்களுக்கு ஐ ஆம் நோ மோர். ஐஸ்வர்யமா இப்போ நான் இல்லை, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. உலக சிற்றின்பமா உனக்கு எனக்கு, நான் மறுத்துட்டேன். எப்படி ஒரு டைவர்ஸ் ஆன உடனே, அவன் டைவர்ஸ் ஆனவர் வந்தா, நோ 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 நோ, இனி எனக்கு புருஷன் அல்ல, நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன்ல, இனி எனக்கு புருஷன் அல்ல, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன், நீ எனக்கு மனைவி அல்ல, நோ ஃபெல்லோ, நோ ரிலேஷன்ஷிப். அதுபோல என்றைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ
அன்றைக்கே நோ ரிலேஷன்ஷிப், ஐ ஆம் டெட். கிறிஸ்துவுடனே கூட மரித்தேன். இப்பொழுது இந்த சரீரம் தான், இந்த இருதயம் தான், இந்த சிந்தை தான். ஆனால் நான் என்கிற ஆள் தத்துவத்துக்குள்ள இல்லை. இப்பொழுது கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். இந்த கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிற நான் இனி என்ன செய்ய வேண்டும்? உலகத்தின் ஐஸ்வர்யத்தாலே நிறைந்திருந்தேன். இப்போ உலகத்துக்கு நான் தரித்திரராக போறேன். உலகம் இல்லை. அவர் உலகத்தில் இருந்தபோது ஆண்டவராக இயேசு மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில், எடுக்காதீங்க, கவனிங்க. திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த போது சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு போதித்தது என்ன? என்ன பாக்கியவான்கள்? மைக்கில் படிங்க. என்ன பாக்கியம்? முதல் வசனத்தை. ஆவியில் எளிமையுள்ளவர்கள், ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியம். தரித்திரர். இந்த உலக ஆவியில தரித்திரனா நீ பாக்கியவான்கள். ஐ ஆம் புவர், பிளஸட் இஸ் த மேன் புவர் இன் ஸ்பிரிட். உலகத்தினுடைய உன்னுடைய ஆவியில நீ தரித்திரன் இப்பொழுது கிடையாது. ஒரு வார்த்தையில் யூ ஆர் ரிச். உலகத்தினுடைய ஆவியில நீ ரிச்சா இருந்த, பெருமையில ரிச்சா இருந்த, ஞானத்தில் ரிச்சா இருந்த, இன்டலெக்சுவாலிட்டியில் ரிச்சா இருந்த, உலக காரியங்களே டைனாமிக் பர்சனாலிட்டியில் ரிச்சா இருந்த. அம்மா யூ ஆர் ரிச். சாதிப்பதில் ரிச்சா இருந்த, ஆளும் திறமையில ரிச்சா இருந்த. இப்போ யூ பிகம் புவர். இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ ஒன்றும் கிடையாது. நீ தரித்திரர் ஆயிட்டியா? நீ பாக்கியவான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் பூவர். நீ உன்னுடைய ஆவியில் நீ பூவர் ஆயிட்ட. எதுக்காக? ஆண்டவராகிய இயேசு இந்த பூவராய் இருக்கும்படி, தரித்திரராய் இருக்கும்படியாக வந்த உங்களை அவர்தாமே தெய்வீகத்தில் தரித்திரராகி, தெய்வீக ஆவியிலே தரித்திரராகி அவர் இந்த பூமியிலே வந்து அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்தார். ஆவியினாலே அவர் மாம்சத்தில் கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆவியில இப்பொழுது அவர் தரித்திரராக இருக்கிறார். ஒரு மனுஷன் ஆளுகை செய்கிறவனுக்கு பணம் நிறைய வேணும். அவன் நல்ல ரிச்சான இருந்தால் தான், ஒரு புருஷனாக இருந்தாலும் குடும்பத்தில் ஆளுகை செய்கிறதுக்கு அவன் ரிச்சு வேணா இருக்கானா, பணக்காரனாக இருக்கானா? ஆளுகை செய்கிறவன் நல்ல பணக்காரனாக இருக்கானா? அவன் தான் ஆளுகை செய்ய முடியும். அப்போ இங்கே இவர் தரித்திரரானார். இயேசு தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. மனுஷர் சாயலாகி மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பாவத்தின் வல்லமையை அழித்துட்டாரு. இவர் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. உயிரோடு எழுந்து எதுக்காக? இப்ப சொல்றாரு, இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். பலமாய் ரூபிக்கப்பட்டது எதுக்காக? நம்ம எல்லோரையும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி, நம்ம எல்லோரும் தெய்வீகத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் தாமே தரித்திரரானார். அல்லேலூயா. நீங்க எதில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், எதில் தரித்திரம் உள்ளவர்கள்? உலக சிந்தனையில், உலக மேன்மையில், உலக ஞானத்தில். உலக ஞானம் தேவனுக்கு என்பதாக பைத்தியமாக இருக்கிறது. உலக நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது. உலகத்தினுடைய ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டார். ஐஸ்வர்யம், உலக ஞானம், உலக நீதி எல்லாமே நோ யூஸ். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்க. அதுக்காகத்தான் நான் உலகத்தில் நான் மரித்தேன், நான் உயிரோடு எழுந்தேன். இப்போ உலகத்தின் முடிவு வரையும் உங்களோடு கூட இருக்கிறேன். எதற்காக?
தரித்திரராகிய உங்களை ஐஸ்வர்யவான்களாகும்படி. எதிலே தரித்திரம்? தெய்வீகத்தில் தரித்திரம், உலகத்தில் ஐஸ்வர்யவான். ஆமாம், நல்லா படிச்சவனு கொண்டாந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க, முடியாது. ஒரு அரசியல்வாதி கொண்டாந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க, முடியாது. ஒரு ஜனாதிபதியை கொண்டு வந்து ஜெபம் பண்ண சொல்லுங்க, முடியாது. ஏன்? அவன் உலகத்தில் ஐஸ்வர்யவான், தெய்வீகத்தில் தரித்திரன். காட்லினஸ், தெய்வீக ஆவியிலே தரித்திரன், பூவர். தெய்வீக ஆவியிலே பூவர். நம்ம யாராவது ஒருத்தர் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா, நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்? நான் தரித்திரன், என்கிட்ட இல்லை. ஆவியில தரித்திரன், ஆவியில நீங்க தரித்திரரா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யவான்களா இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி ஐஸ்வர்யவான தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவனா இருந்த அவர் அதையெல்லாம் விட்டுட்டு தரித்திரரானார். தெய்வீகத்தில் தரித்திரரானார். எதற்காக? உலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிற உங்களை தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவான்களாகும்படி. தெய்வீக ஞானம், தெய்வீக அறிவு. ஆகையினால்தான் முதலாவது நீங்கள் எருசலேமிலே காத்திருங்க. உங்களுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இல்லாம தேவனுக்குரியவைகளை அறிய முடியாது. மனுஷனுடைய ஆவி மனுஷனுக்குள்ள தேடுது. தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? நீங்க சிந்தித்து பார்க்கணும். நான் தேவனுடைய ஆவியினாலே நிறைந்திருக்கிறேனா, மனுஷீக ஆவியினாலே நிறைந்திருக்கிறேனா? மனுஷீக சுவாவம், ஜென்ம சுவாவம் உனக்குள்ள நிறைந்திருக்குமானால் நீ தேவனுடைய சாயலிலே தரித்திரன். உன்னுடைய ஜென்ம சுவாவம் உனக்குள்ள நிறைந்திருக்கு. உன்னுடைய கோபம், உன்னுடைய வைராக்கியம் உனக்குள்ளே இருக்கிற ஆதியில் 30 வருஷம் 40 வருஷம் கிறிஸ்தவன் தான், ஆனா சுவாவம் மாறல. தெய்வீகத்தில் நீ தரித்திரன். உன்னுடைய தன்மை மாறல, உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய அணுகுமுறை, உன்னுடைய சம்பாஷணை, உன்னுடைய வாயின் வார்த்தைகள் மாறல. தெய்வீகத்தில் தரித்திரன். இந்த தரித்திரராக இருக்கிற உங்களை தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி இந்த மாதம் தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவான் ஆகும். தேவனுடைய பிரசன்னம் அவர்தாமே தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி நம்மை முன்குறித்தார். உலகத்தோட்டுக்கு முன்பதாகவே இவர்கள் தெய்வீக சாயலை அடைவார்கள். ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் நாம் எல்லாரும் உயிரோடு எழுந்திருப்போம். இயேசு எப்படி இருப்பாரோ அப்படித்தான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இயேசு எப்படி இருப்பாரோ அப்படித்தான். அப்போ இன்னைக்கு இப்போ புடவை கட்டிகிட்டு இருக்கிறோம், இப்போ பேண்ட் போட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவதூதர்களைப் போல இருப்பார்கள். தேவதூதர்கள் ஆண் தேவதூதர்கள் பெண் தேவதூதர்கள் இருக்காங்க கிடையாது. தேவதூதர்கள். அப்போ நாம் எல்லாரும் தேவதூதர்களைப் போல இருப்போம். இந்த உலகத்தில் தேவனுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். பெண்ணாக இருந்தாலும் உள்ள உருவாகிறது இயேசு, ஆணாக இருந்தாலும் உள்ள உருவாகிறது இயேசு. பெண்ணுக்குரிய சுவாவம் இல்லை, ஆணுக்குரிய சுவாவம் இல்லை. என்ன சுவாவம்? இயேசுவுக்குரிய சுவாவம். இயேசு கிறிஸ்துவிலே அன்பு உங்களிலே நிறைந்திருப்பதாக. நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவி தேவனுடைய ஆவி. அந்த ஆவியினாலே நாம் எல்லாரும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி, தேவனுடைய ஆவியினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி தம்மை தாமே தரித்திரரானார். இந்த மாதம் என்ன எந்த சிந்தையோடு போக போறீங்க? இந்த மாதத்தில் என்னுடைய இருதயம் தேவன் வாழுகிற ஆலயமாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவில் உள்ள சிந்தையே உங்களில் இருக்க கடவுள். எனக்குள்ள இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தையே இரவும் பகலும் யோசித்துக் கொண்டிருந்தார். பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு சாப்பாடு. என்னுடைய அறிவல்ல, என்னுடைய நீதி அல்ல, என்னுடைய ஞானம் அல்ல.
உலகத்தார்கள் உலக இலக்கியங்களை படிப்பார்கள். உலக ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம், விஞ்ஞானம் இவைகளையே படித்து அவைகளினாலே நிறைந்து மனுஷர்கள் மத்தியிலே பேசுகிற போது தங்களுடைய இந்த ஞானத்தை வெளிப்படுத்துவார்கள், இவைகளிலே பெருமை அடைவார்கள். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. நாம் எல்லோரும் இவைகளுக்கு மரித்தவர்கள். நம்ம ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்குள்ளே மேன்மையாக இருப்பது அந்த சாயலாகத்தானே, அந்த கிறிஸ்துவின் சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து, நீ ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகிமை மேல் மகிமை அடைந்து கிறிஸ்துவை போல மறுரூபமாகுகிறோம். இப்பொழுது அந்த சாயலை கண்ணாடியிலே காண்கிறது போல நிழலாட்டமாக இருக்கிறது உங்களுடைய இருதயத்திலே, சிந்தையிலே. ஆனால் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் இந்த சாயலை. அப்பொழுது முகமுகமாய் பார்த்து, உம்முடைய சாயலை என்னுடைய சாயலும் ஒன்றா இருக்குது. ஜீசஸ் அவர் எப்படி இருப்பாரோ அப்படியே நாமும். இந்த சாயல் வருவதுதான் ஐஸ்வர்யம். இந்த ஐஸ்வர்யத்துக்காக இயேசுதாமே தம்மை தாமே தாழ்த்தி, அவர் மரித்து, அவர் உயிரோடு எழுந்து, அவர் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்று உலகத்தில் எல்லாருக்கும் கொடுக்கும்படியாக he was able to dispense. அவர் உலகம் முழுவதும் உள்ள யார் யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்குள்ளேயும் இந்த தெய்வீக தன்மையாகிய ஐஸ்வர்யத்தை வைக்கும்படி எல்லாருக்குள்ளேயும் இவர்தான் he is able to dispense, distribute, கொடுப்பதற்காக எல்லாருக்குள்ளேயும். உலகத்து மனுஷன் 1000 ரூபா தரான் எல்லாரும். உலகத்து மனுஷன் ஆமாம் படிக்கிறதுக்கு 1000 ரூபா ஆணைப்பட்டாங்க. நம்முடைய இயேசு ஐஸ்வர்ய சம்பன்னர். இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அடைந்திருக்கிறீர்களே, என் கிருபை உனக்கு போதும். என் கிருபை அளவற்ற கிருபையினாலே நிறைந்தவராய் இயேசு இந்த உலகத்தில் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக மாற்றினபடினாலே உலகம் முழுவதும் உள்ளதான எல்லாருக்கும் இந்த கிருபையின் ஐஸ்வர்யத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த மாதம் உங்களுடைய தரித்திரம், தெய்வீகத்தில் தரித்திராக இருக்கிற உங்களை, ஆவியிலே தரித்திரன், தெய்வீக ஞானத்தில் தரித்திரன், ஜெபம் பண்ணுவதற்கு தரித்திரன், செய்தியை சொல்லுவதற்கு தரித்திரன், ஊழியம் செய்வதற்கு தரித்திரன். ஆனால் தேவனை மகிமைப்படுத்தும்படி, பிரகாச பண்ணும்படி இருளிலே இருக்கிற உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். தரித்திராக இருக்கிற உங்களை உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிற ஒளி, மெய்யான ஒளி. கர்த்தர் இந்த மாதம் அதை தருவாராக. நம்ம எழுந்திருப்போம். அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்தாமே நம்மை தெய்வீகமாக மாற்றுவதற்காக, the establishment, நமக்குள்ளே தெய்வீகத்தை ஸ்தாபிப்பதற்காக, நமக்குள்ளே ரிச் இன் ஹோலி ஸ்பிரிட். எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? எனக்குள்ளே தெய்வீக கிருபை நிறைந்திருக்கிறதா? தேவனுடைய ஆவி நிறைந்திருக்கிறதா? தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்திருக்கிறதா? நான் ஐஸ்வர்யவான். தெய்வீக ஐஸ்வர்யம் இருக்கிற வண்ணமாகவே, செய்தியை கேட்டுட்டு இருக்கிற வண்ணமாகவே இருந்தால் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. 8 மாதம் வாக்குத்தத்தங்களை கேட்பீங்க. மாற்றம் ஏற்பட்டிருக்குதா? உனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? மனுஷீகம் அழிந்திருக்கிறதா? பழைய மனுஷி அழிந்திருக்குதா? பழைய சுவாபம் அழிந்திருக்கிறதா? அழியவில்லை என்றால் உனக்குள்ள தெய்வீக ஐஸ்வர்யம் இல்லை. இன்னும் தெய்வீகத்தில் தரித்திரன், தேவனுடைய ஆவியிலே தரித்திரன். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆண்டவரே, கையை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, இந்த மாதத்தில் நான் தேவனுடைய ஆவியில் ஐஸ்வர்யவான் ஆகட்டும், நான் பணக்காரன் ஆகணும், நான் ஒரு ரிச் மேன் ஆகணும். ரிச் மேன் ஆகணும் எதில்? பூமியில் வீடு, வாசல், சொத்து, சுகம், நகை,
ஆமாம், நகையில் பரிசுத்த, நான் ரிச்சு, வீடு வாசல் ரிச்சு. என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு பாருங்க, வீடு வாசல், காரு, பங்களா, எனக்கு வேலை, ஆமாம், சம்பளம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம், என்னை இதெல்லாம் தேவனுடைய, ஆமாம், தெய்வீகம் இல்லாத, தெய்வீகத்தில் தரித்திரன், உலகத்தில் ஐஸ்வர்யவான், தெய்வீகத்தில் தரித்திரன். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உலகத்துக்கு தரித்திரர், தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவான், தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவானாக மாற்றும். அன்பான பரலோக பிதாவே, இந்த சத்தியத்தை இந்த மாதத்தில் வெளிப்படுத்தினீரே, சோத்திரம் தகப்பனே. உலகத்தினுடைய மேன்மையிலே தரித்திரர், ஆனால் தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவான். எங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி, எங்களை தெய்வீகத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படி ஆண்டவராய் இயேசுதாமே தரித்திரரானார். எங்களுக்குள்ளே அந்த தெய்வீகத்தை வைக்கும்படி எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற இயேசு, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருப்பேன். உங்களுக்குள்ளே தெய்வீகத்தை ஸ்தாபிக்கிற தேவனாக, உங்களுக்குள்ளே பரிசுத்தை ஸ்தாபிக்கிற தேவனாக, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் வரங்களை ஸ்தாபிக்கிற தேவனாக, உங்களுக்குள்ளே தேவனுடைய சாயலை ஸ்தாபிக்கிற தேவனாக உங்களுக்குள்ளே இருப்பேன் என்று சொன்னவரே, இந்த மாதத்தில் நீர் அப்படி இருக்க போகிறபடியாலே ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. துதி கனம் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.